என்னடா நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? ஸோ திமுக பக்காவான அரசியல் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதாவது பாமக திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு, அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்குன்னு இப்போ அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. திருமாவளவன் அவர்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ராமதாஸ் ஐயா அவர்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஒரு பெரிய ட்விஸ்டே இந்த ஒரு வீடியோவில் ரிவீலாக போகிறது. அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் சமீப காலமாக கொடுக்கும் பேட்டி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ அன்புமணியை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா திருமாவளவன் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ திருமாவளவன் மீது எனக்கு பாசமும் அக்கறையும் எப்பயுமே இருக்கும் இருந்தது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஆனால் சின்ன வருத்தம் என்னென்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருமாவளவன் அவர்கள் என்னை பாராட்டுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இங்கே இருக்க அம்பேத்கர் சிலையை திறந்ததே ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அவர் திறந்த நாள் தான் இங்கே இருக்க 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு நான் மாலை போட்டு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பேசினது சரி. ராமதாஸ் ஐயா அவர்கள் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ராமதாஸை பற்றி திருமாவளவன் அவர்கள் புகழ்ந்து பேசியதை வச்சு ராமதாஸ் அவர்கள் பயங்கரமாக ஒரு எமோஷனலான ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் ஸோ ராமதாஸ் அவர்களோட பேச்சை அன்புமணி அவர்கள் கேட்கணும், ராமதாஸ் ஐயா கலங்காதீங்க, ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொன்னதையும் நன்றி தெரிவித்திருக்காங்க ராமதாஸ் அவர்கள். இது ஒரு பக்காவான ஒரு ஜென்ரலான பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு ட்வீட் ராமதாஸ் ஐயா அவர்களை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ தமிழகத்தில் சனாதானம் நுழைய பார்க்கிறது, சனாதானத்தை நாம் தான் காக்க வேண்டும். ஸோ வேற ஒரு சக்தி நுழைய பார்க்கிறது, அந்த சக்தியை நாம் தான் தடுக்க வேண்டும். ஸோ அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பாமகவை இன்டைரக்டாக அழைக்கிறது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குது. மூன்றாவது சக்தி யாரை சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போக வேண்டாம், அதாவது அதிமுக பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், திமுக கூட்டணியில் இணைங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் ஓப்பனாக ட்விட்டரில் அழைத்திருக்காங்க. இது பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சரான டிராமாட்டிக் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, இல்லை திமுகவோட அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்குமா? தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3 நாள் முன்னாடி ஸ்பீச்சில் கூட பாமக திமுகவோட இணைந்தால் ஸோ அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் திமுக ஒரு பக்காவான ஸ்ட்ரக்சரான பிளான் போட்டு இருக்கு. ஸோ பாமகவையும் தன்னோட கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது, விடுதலை சிறுத்தையும் தன்னோட கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது. கிட்டத்தட்ட இது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த சம்பவத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வேறு என்னென்ன அரசியல் இருக்கும்?